நேற்றைக்கு மாவீரர் தினம். பல்வேறு கட்சிகள் அதை அதை அனுஷ்டிக்கிறதுன்னு சொல்லணும். நியாயத்துக்கு பார்த்தா நினைவு நாள் அது ஒரு நினைவேந்தல். சங்கர்னு ஒரு போராளி முதல்ல விடுதலை புலிகளுக்காக செத்தது. அந்த நாளை வைத்துக்கொண்டு அது பிரபாகரன் பிறந்த மாதத்திலேயே வருவதா அதுக்கு நெருக்கமாக வைத்துக்கொண்டு மாவீரர் தினம்னு அவர்கள் எல்டிடி கடைபிடித்து வந்தார்கள். ஒவ்வொரு மாவீரர் தினத்திலையும் பிரபாகரன் ஒரு எழுச்சியுரை நிகழ்த்துவார். அந்த போராளிகளுக்கு அதுக்கு சேர சொல்லி கேட்பதற்கு புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களிடம் அந்த போருக்கான நியாயங்களை பேசுவதற்கு இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்தது தான் அதனுடைய வழக்கம். கடந்த காலத்தில் அது உரைகளை படிச்சிருக்கோம், வீடியோக்களும் பலது இருந்திருக்கு. சீமான் தான் அதை ஒரு நேத்தரைக்கெல்லாம் ஹண்டர் வண்டார் பாருடா பாட்டு இருக்குல்ல, அதை போட்டுட்டு அவன் ரெட் கார்பெட்டில் நடந்து வரான் அந்த மேடைக்கு. எதுக்குன்னா இது ஏதோ ஒரு ஜாலியான அவன் பையனுக்கு காது குத்து கொண்டாட்டத்துக்கு எப்படி வருவான் அந்த மாதிரி இந்த நினைவேந்தலுக்கு அவன் குஷியாக வர்றத அவனுங்களும் அதை என்ஜாய் பண்ணுறானுங்க. அதை பற்றின எந்த அறிவும் கிடையாது. என்ன நடந்துட்டு இருக்கு? நேற்று ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் பெண்மணி அவங்க ஒரு பதிவு எழுதியிருந்தாங்க. ஒவ்வொரு அந்த போர் நடந்த தமிழ் பகுதிகளில் யாரெல்லாம் இறந்தாங்கங்கிற அந்த இது வச்சுருந்துருக்காங்க நினைவேந்தல் நாள் இல்லையா. அதில் ஒரு அம்மா 3 மணி நேரமாக தன்னுடைய மகளுடைய பேர் எங்கே இருக்குன்னு தேடி இருக்காங்க. 3 மணி நேரமாக தேடி கண்டுபிடிச்சி அந்த பேர் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பத்திரிகையாளராக வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி இதை ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்காங்க. அங்கே உண்மையாலுமே சண்டையில் பிள்ளைகளை இழந்தவர்கள் அந்த குடும்பத்தினர் இன்னமும் எப்படியான வேதனையில் இருக்காங்க. அவங்க ஒரு பேரை கூட நம்ம ஒரு பிள்ளைக்கு அங்கீகாரமாவது கிடச்சிருக்குதா, உயிரச்சாவு தானா அப்படிங்கிறதுக்கான அது ஒரு போன வருஷம் எழுதியிருந்தாங்க, இந்த வருஷம் இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லி 3 மணி நேரம் தேடி இருக்கு அந்த அம்மா. இப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடந்துகிட்டு இருக்கு. புறநானூற்று தாய் திருப்பி போட்டு நெஞ்சில தான் கத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது அங்கே நடந்துட்டு இருக்கு. அது பத்திரிகையாளரும் ஒருத்தவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நான் அந்த மாதிரி உதவி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க ஏதோ கொண்டாட்டம் மாதிரி இதை ஒரு மாவீரர் நாளுங்கிறது ஏதோ பெரிய ஏதோ வெற்றி பெற்று இவங்க ஓயாதலைகளுடைய கொண்டாட்ட நாள் மாதிரி இவங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றைய நிகழ்வு மதுராந்தகத்தில் நடந்ததுன்னு அதை அவன் எதற்காக பயன்படுத்தியிருக்கான்னா, அதற்கு 1-2 நாட்கள் முன்பு கல்யாண மண்டப கூட்டம் நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் மத்தியில் இந்த திரள் நிதி எப்படி கலெக்ட் பண்ணலாம், அவன் குறி வச்ச காசு வரலையா, வர்றதை எப்படி வாங்குறது, இதை பற்றி பேசுறதுக்கான கூட்டம். அதில் காளியம்மா பேசுது. காளியம்மா என்ன பேசுதுன்னா, 10 நிமிஷம் அவர் பேசிட்டு வந்ததை வச்சு இவ்வளோ பெரிய கட்சி கட்டி நம்மளை இந்த அளவுக்கு வளர்த்திட்டாரு, இந்த 10 நிமிஷம் இல்லைன்னா நமக்கெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு அந்த 10 நிமிஷங்கிறத அழுத்தி ஒரு இறக்கிட்டு போயிடுச்சு. உண்மையிலே சொல்லணும்னா, இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது. அது அவனுக்கு ஈகோ வச்சு சினிமா எடுக்க போனவரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஒரு 10 நிமிஷம் பேசினாரு, பார்த்தா இவ்வளவு பெரிய பண்ணிட்டாரே அப்படிங்கிறத நான் சுருக்கா சொல்லி விட்டுருச்சு. அது அவனுக்கு யாருக்கு உரைக்குதோ இல்லையோ, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கும் இல்லையா. அவன் அதெல்லாம் கிடையாது. 10 நிமிஷம் சினிமா எடுக்க கூட்டு போய் 10 நிமிஷம் பேசுனதை வச்சுதான் இத்தனை பேச முடியுமா? பேசிய தங்கை கூட சொல்றாங்க, நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற, அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற, அதன் நோக்கம் வேற. படம் அவர்கள் எடுத்தார்கள். அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில். படம் நான் எடுக்கல. மற்றவர்களெல்லாம் 8 நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தங்கை 10 நிமிடம் கூட 2 நிமிடம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும், பக்கத்தில் இங்கே இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும். அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சினிமா எடுக்க வேறொரு கும்பல் வந்தாங்க. அந்த கும்பலுக்கு இடையில் என்ன வர வச்சதுக்கு அதுக்கு முன்னாடி 3 வருஷம் 2005-6 இருந்து விடுதலை புலிகள் பிளான் போட்டு என் வீட்டிலேயே, ஏன்னா இவன் இந்த கதைகளை சொல்லுவதற்காக ஒரு கதை உலகத்தையே உருவாக்கி இருக்கான். பல்வேறு வேலைகள்ல பல்வேறு பேட்டிகள் கொடுப்பதன் மூலமா எல்லாத்துலயும் லூஸ் எண்ட் விட்டு எதுலையும் காலத்தை சொல்ல மாட்டான்.
எப்பயோ நடந்துச்சுன்னு சொல்லுவான். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அவன் உருவாக்குற உலகம்ங்கிறது இவனை ஒரு 4 வருடம் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் வந்து ஒரு ஸ்பை போட்டு இவன் நமக்கு தோதானவன் தானா, இவனை நம்பிக்கையானவன் தானான்னு கண்காணிச்சு ஒரு பையனை வந்து சினிமா வாய்ப்பு தேடுறவனா இவன் வீட்டுக்கு அனுப்பி இவன் வந்து பல்வேறு பேருக்கு பரோபகாரி அல்லவா அவன் வீட்டில் வச்சிருந்ததாகவும் அவன் வந்து உண்மையில சினிமா வாய்ப்பு தேடி வரவில்லை, இவனுடைய யோக்கியதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க ரிப்போர்ட் கொடுப்பதற்காக தங்கி இருந்த ஒரு எப்படி சாப்பிட்றப்ப பின்னாடி ஆள் போட்டிருந்தாரோ அது மாதிரி போட்டிருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் நேர்ல பார்க்கும்போது தான் சொல்றாரு, உன் வீட்டுல இருந்த பையனை நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு பொட்டம்மான்னு சொல்றாரு. இது எங்க அண்ணனுக்கு தெரியுமா, உங்க அண்ணன் சொல்லி தான்டா அனுப்புனேன் அப்படின்னு பொட்டம்மான்னு சொன்னாரு. இப்படியான பல்வேறு கட்ட இதுக்கு பிறகு சல்லடை போட்டு சலித்ததற்கு பிறகுதான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிங்கிற இடத்துக்கு அவன் கொண்டு வரான். அப்போ இந்த சினிமா எடுக்க போனவர்கள் கூட சேர்ந்து இவனையும் வர வச்சாங்க. அப்ப இவர்களுக்கு காரணம் அப்ப இவர்களுக்குள்ள வந்து பல வருட பழக்கம் இருக்கிறது. பிரபாகரனுடைய பல வருட கனவு தான் வந்து சீமானே அங்க கூட்டு வந்து நேர்ல ஒரு போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் பல மாதங்கள் அங்க வைத்து பயிற்சி, ஆயுத பயிற்சி, வெடுகுண்டு பயிற்சி இதெல்லாம் கொடுத்து தயாராக்கி அவருடைய கனவை அவர் போனதுக்கு அப்புறமும் தூக்கி சுமப்பதற்கான ஆள் நீ தான், இந்த தீப்பந்தத்தை நீ கையில வச்சுக்கோன்னு கொடுத்து என்ன அனுப்பி விட்டுருக்காரு. என்ன செய்யணும்னு கேட்டேன், நீ போய் அங்க இறங்கு, என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னாரு. மோசஸுக்கு மலை மேல இருந்து அசரீரி கேட்ட மாதிரி நீ போய் இறங்கு, தானா தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டாரு. வந்தேன், தெரிஞ்சது, செய்யறேன். இவன் சொல்லக்கூடிய சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ங்கிறது ஒட்டுமொத்தமா இதுதான். இதை தான் அந்த காளியம்மாள் வந்து 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்துச்சு. அந்த சான்ஸை வச்சு இவ்வளவு பெரிய கட்சி கட்டி வாக்கு வாங்குறோம் இல்லையா, இல்லாட்டி நம்ம எல்லாம் கதி இழந்து போயிருப்போமே. ஒரு போட்டோ மட்டும் இல்லாட்டினா என்ன ஆகுறது, அது வந்து அவனுக்கு மிகப்பெரிய எரிச்சல் உண்டாக்கிருச்சு. அதை மேடையிலேயே வச்சு அதெல்லாம் கிடையாது, அப்படி 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்தா இத்தனை எல்லாம் பேச முடியும். அது எங்களுக்குள்ள பழக்கம் எங்களுக்கு தான் தெரியும். ஆமா, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இன்னொருத்தர் உயிரோட இருக்காரு, 2 பேருக்கு இடையில தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான ஒரு அப்போ இதற்கு விரிவாக பதில் சொல்வதற்கு இந்த 2024க்கான மாவீரர் நாள் நாம் தமிழர் கட்சியுடைய நிகழ்வுடைய மேடையை அவன் முழுமையா பயன்படுத்திக்கிட்டான். இன்னும் கூடுதலா ரஜினிகாந்தை போய் சந்திச்சுட்டு வந்ததுனால ரஜினிகாந்துக்கும் தனக்கும் ஒரு நட்பு இருப்பதாகவும், நாங்க என்ன பேசியிருக்கோம் 2 மணி நேரம் பேசியிருக்கோங்கிறத நானும் சொல்ல மாட்டேன், அவரும் சொல்ல மாட்டாரு, சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. சினிமாவில் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல்ல சூப்பர் ஸ்டார், 2 சூப்பர் ஸ்டார் இணைஞ்சிருவான் தானே நீங்க பயப்படுறீங்க. இது டைலாக் வேற எதுவும் இல்ல. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய்க்கு இதையே தான் சொல்லிட்டு அண்ணன் தம்பி இணைஞ்சிருவேன் தானே எல்லாரும் பயப்படுறீங்க அப்படின்னா நீங்க இதையெல்லாம் கலந்து கட்டி இப்ப மாவீரர் நாள்ல இப்ப எனக்கு இன்னொரு டவுட் வருது. பிரபாகரனுக்கு ஒரு கனவு இருந்துச்சுன்னா அது அந்த அவர் பிறந்த நாட்டுல தமிழர்களுக்காக தனி நாடு கட்டுவது இல்லையா? இத அந்த ஊர்ல இருக்கிற எவனுக்கும் வக்கு வகை இல்ல, தமிழ்நாட்டுல தண்டுவனாட்டம் சுத்திட்டு இருக்க சீமானை கொண்டு வந்துதான் கையளிக்கணும்னு அவர் நினைச்சாலும் கூட அப்படியாவது, அதாவது சேகுவேரா ஏதோ ஒரு நாட்டுல பிறந்த சேகுவேராவை வச்சு சாதிச்ச கியூபா விடுதலை சாதிச்ச மாதிரி இவனை தமிழ்நாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து அதை பண்றாங்கன்னு கூட ஒரு லாஜிக்கு வச்சுக்குவோம். அப்படின்னாலும் அவன் அங்கெல்லாம் அந்த வேலையை செய்யணும். பிரபாகரனுடைய கனவு என்ன, தமிழ்நாட்டுல போய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகிறதான் சொல்லிட்டு அதிமுக டீம் பாஜக டீம் காசு வாங்கிட்டு வேலை செய்ய, இதுவா அவருடைய கனவு? ஒரு கனவுனாலும் ஒரு நியாயம் வேணாமா? இல்ல, அவரு ஜெயவர்தனை ஒரு உண்மையான பௌத்தராக இருந்தால் நான் ஆயுதம் தூக்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுத்துருப்பாரு. அவருடைய அந்த அனிதா பிரதாப் கொடுத்த பேட்டியில் ஒரு ஜெயவர்தனை வந்து ஒரு உண்மையான பௌத்தராக இருந்தால் நான் ஆயுதம் தூக்கி இருக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, தமிழர்கள் மீதான ஒரு தாக்குதல்கள், பெரிய படுகொலைகள் இதெல்லாம் வந்து தான் ஒரு காரணமாக இருந்தது. தமிழர்களை வந்து சிங்கள போலீஸாரும் சிங்கள இராணுவத்துடன் நடத்துகிற விதத்தை பார்த்து ஆயுதம் தூக்கிறதுக்கு ஒரு முயற்சி, அந்த முடிவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆயுதம் தாங்கிய வழிக்கான ஒரு நியாயத்தை சொல்லியிருப்பார். இது வந்து அங்கே அடக்குமுறை சந்திச்சது. தமிழ்நாட்டில் அப்படியான அடக்குமுறைகள்லாம் நம்ம வந்து சந்திக்கலை. நம்ம தான் வந்து மிரட்டிட்டு கிடந்தோம் 62 வரைக்கும். நாங்கள் தனியாக போகிறோம்டாங்கிற லெவலுக்கு வந்து இங்கே வந்து பேசிக்கிட்டு இந்திய ஒன்றியத்தை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதாக இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் கூட வந்து இந்தியா முழுக்கும் வந்து ஒரு எடுத்துக்கிட்ட ஒரு மொழி விஷயத்தை கூட வந்து நம்ம வந்து தடுத்து வச்சுருக்கோம். அப்படி நம்மளுடைய எல்லா வகையான இன அடையாளங்களையும் நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து அதுக்கான தேவையே கிடையாது. இங்கே எதுக்கு அவர் வந்து அனுப்பி வைக்கணும்? முதல்ல அதாவது கால்நடை வளர்க்குறத பற்றி பேசுகிறேன், அது கூட அண்ணன் சொல்லி விட்டுருக்காரு. கேடில் விழுச்செல்வம் கல்வி மாடல்ல மற்றையவை, மாடல்னா மாடுன்னு மாற்றத்தான் திருவள்ளுவர் சொல்லாருன்ட்டான். அதுக்கும் கை தட்டுறானுங்க. இன்னொன்னு, நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை எல்லாம்? வாழ்த்துக்கள் படம் ஃபிளாப் ஆயிடுச்சான், அதை பார்த்துட்டு அவர் ரிவ்யூ, இந்த படம் ஏன் ஃபிளாப் ஆச்சு தெரியுமா? நமக்கு இந்த பூ கவிதை காதல் இதெல்லாம், காதல்ன்றது பருவகால உணர்ச்சிப்பா. அந்த காலத்துல வந்த
புத்தக தலைப்பு மாதிரியே இருக்குல்ல, அதான் குறிஞ்சி பருவகாலம் உணர்ச்சிகள் பருவராகம் அதெல்லாம் அடிச்சு விடுறான். காதல்ங்கிறது பருவகால உணர்ச்சிப்பா, அது எல்லாருக்கும் வந்துடும். தமிழனுக்கு தேவை வீரமும் மானமும் தான். தமிழ்ன்ட்டு அதான் இல்லையம்மா. இதுக்கே செருப்பு கழட்டி அடிக்குது. வேற யாராவது சொன்னா தமிழனுக்கு, இப்ப பெரியார் என்னன்னு சொல்றாங்க, பெரியார் இது மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டை சொன்னா தமிழனுக்கு தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டாருன்னு இவன் என்ன சொல்றான், பிரபாகரன் தமிழனுக்கு மானமும் வீரமும் இல்ல, இந்த புடுங்கி படம் எடுத்துதான் அதை வர வைக்கணும்னு பிரபாகரன் சொன்னதாக இவன் சொல்றான். ஆமா, பிரபாகரன் உயிரோட இல்ல, சொன்னாரான்னு கேட்டு இவனை தானே செருப்புல அடிக்கணும். அடுத்து என்ன படம், வாழ்த்துக்கள் தோத்து போச்சு தெரியுது, எங்க அண்ணனுக்கு தெரியுது. அதே எங்க அண்ணன் பொட்டன்னு சொல்லிட்டாரு, ஒரு பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இதா இருப்பான் படம். அவர் நான் வருத்தம் பண்ணல, ஒண்ணும் இல்ல, தம்பி வருத்தமா இருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அண்ணனா இந்த படம் என்னப்பா போடுதாப்பா, அதனால என்னையே பார்த்தாரு. அவருக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை இல்லை. அப்போ எனக்குப்பா படத்தை தான் சொல்கிறாரு, நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை இல்லை. காதலுங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் வந்துடும். தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் தான். அது வர்ற மாதிரி தான் படம் எடுக்கணும். எப்படி தம்பி படம் மாதிரி. அப்போ அது ஓடி இருக்கு தம்பி படம் மாதிரி. இன்னொன்னு புலிக்கு, புலி கதை ஒண்ணு சொன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வண்டலூர்ல இருந்த ஒரு புலி ஒண்ணு நார்த் இந்தியாவுக்கு ஏதோ ஒரு ஜூவுக்கு அனுப்பி விட்டாங்க. அப்ப மறுநாள் வந்து இனப்பெருக்கத்துக்கு அனுப்பி விட்டாங்க. இனப்பெருக்கத்துக்கு போன புலிக்கு இங்க என்ன பண்ணிருப்பாங்க, எல்லா மிருகத்துக்கும் நாயோ எந்த பெட்டு வளர்த்தீங்கன்னாலும் அதுக்கு நம்ம பேசக்கூடிய மொழியை வந்து அது தமிழ்னு புரிஞ்சுக்காது. இந்த ஒளி வருதுன்னா சோறு போட போறாங்க, இந்த ஒளி வருதுன்னா அங்க கூப்பிடுறாங்க. யானையா இருந்தாலும் புலியா இருந்தாலும் நாயா இருந்தாலும் இதுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜூ கீப்பர் யாரோ வந்து தமிழ்ல பேசி அதுக்கு வா போன்னுலாம் கத்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பழகி இருக்கும். அதை நார்த் இந்தியா கொண்டு போனோம்னா அதுக்கு புரியல, அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னு புரியல. இதை ஒரு நியூஸா போடுறானு. இது உண்மையா, இது இப்படியே நடந்ததா, அதெல்லாம் யாருக்கும் தெரியும். அந்த செய்தி ஒரு காடை வச்சுக்கிட்டு அது தமிழ் புலி, ஒரு புலி சாப்பாடு கூட வேணான்னு உட்காந்துருக்கு, தமிழ்ல பேசுறானா நான் சாப்பிடுவேன். அங்க போய் வடநாட்டுல ஒரு விலங்குகள் காப்பகத்துல ஒரு புலி, அது புலி, அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிறான், ஏதோ பேசி பார்க்கறான், ஹிந்தியில இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கறான், இங்கிலீஷ்ல சொல்றான், அது கேட்க மாட்டேது, ஹிந்தியில சொல்றான் கேட்க மாட்டேது. ரொம்ப நேரம் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், இங்க இருந்து போன நம்மால அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான், கேட்டது கீழே போறான், அது தமிழ் புலிடா, அது தமிழ் புலிடா, புலி தமிழ் புலி கொண்டு போய் உள்ள விட்டுருக்கணும். அதுல இந்த பகலவன் ஐபிஎஸ் ஒரு கதையை வச்சுக்கிட்டு அது அதாவது எவனை போய் பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, நான் அவர்கிட்ட அந்த கதையை சொன்னேன். அவர் வந்து கேட்டார், அவர் பண்ணுறேன்னாரு. அவருக்கு அப்புறம் இவரை பார்த்தேன், இவர்கிட்ட இந்த கதையை சொன்னேன். இப்போ ரஜினியை பார்த்து அந்த கதையை சொன்னேன். நடிச்சிட வேண்டியதானே, இவனோட ஒரு பகலவன் தேவை. அவர் நான் பிரபாகரனை பார்த்து இந்த கதையை சொன்னேன், சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, இதை பண்ணு அப்படின்னாரு. அப்புறம் வந்து கோபம்னு சிறுவர்களுடைய கோபத்தை வச்சு ஒரு கதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த கட்டமாக வருது. இது கோபம் வேணாம், தமிழில் பேர் வை, இதுதான் தமிழேந்தி, இவர் தான் இருக்கார், இவர் தான் தமிழ் துறை பொறுப்பாளர், இவர் வந்து தமிழ் படுத்தணுங்க, தமிழர்கள்லாம் தமிழர் மறந்துறாங்கிறத தமிழேந்தியை வச்சுருக்கோம், தமிழை ஏந்திரக்க தான் வச்சுருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாராம். இதை ஒட்டு மொத்தமா இந்த ஸ்பீச்சை எடுத்து பார்த்தா மாப்பிள சம்பா அரிசிங்கிறான், மாடுங்கிறான், மாடு ஆந்திரால இருந்து வருதுங்கிறான், மாட்டோட விலையை நாம நிர்ணயிக்க முடியலைங்கிறான், மாட்டு கறிங்கிறான், சோறு, நாட்டுக்கோழி, முட்டை, பால், மட்டனு, கோழிக்கறி, இதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த பேச்சும். பாயிண்டா பிரிச்சா இதுதான் வருது. இதுல மாவீரர் தினத்துக்கோ செத்து போனவங்களுக்கு நினைவேந்தலுக்கோ ஒரு டேஷும் கிடையாது. இன்னைக்கு என்ன நடந்திருக்காங்க, யாழ்ப்பாணத்துக்கும் முல்லைத்தீவுலையும் வந்து அனுரா வந்து அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காரு. தமிழீழ தேசிய முன்னணி வந்து ஓட்டுகளுக்கு இல்லாமல் கிடக்குது. மட்டக்களப்புக்காரன் குத்துன்னு குத்தி வச்சிருக்கான். தமிழ் தேசியத்தை வந்து மட்டக்களப்புக்காரன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். இதுதான் அங்கே இருக்க அரசியல் நிலைமையாக இருக்குது. இவனுக்கு போட்டி நாம் தமிழர் ஒன்று பிரிஞ்சு போனவங்க ஆரம்பிச்சாங்களா, அதுக்கும் நல்ல கூட்டம் வந்துருக்கு. ஆமாம், அது நல்ல கூட்டம். அது இவனை கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தாங்களே இப்போ பாரிசாலன்னு. அதுக்கு ஏன் போனேன்னு இவனுங்களுக்குள்ள அடிதடி. இன்னொன்னு என்னன்னா, அவங்க கன்னு மாதிரி ஒண்ணு வச்சு, அது கன்னு மாதிரி செட்டப், சினிமா கன்னான்னு தெரியல, ஒரு மிஷின் கன்னு வச்சு, மிஷின் கன்னுக்கு மேல விடுதலை புலிகள் தொப்பி வச்சு நினைவேந்தல் நடத்திட்டு இருக்காங்க. இவனாவது காலைக்குள்ள ரூமுக்குள்ள போய் விழுந்து தப்பிச்சு 2010 என்னவோ இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினதா வழக்கு ஒண்ணு, அப்ப போட்ட வழக்கு இப்ப இன்னைக்கு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, இந்த வழக்கை சீக்கிரம் விசாரிச்சு முடிங்க, இந்திய இறையாண்மைக்கு மேல எதிராக சீமான் பேசினா வழக்கை விரைந்து முடிங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, பிஜேபி காலில் விழுந்து அந்த போட்டி நடத்தினாங்க பாத்தீங்களா, அவங்க கன்னு வச்சு நடத்தினானுங்கன்னு இதே மாதிரி ஒரு கேஸ் அவனுக்கு மேல போட்டு அவனுங்களை முதல்ல முடிச்சுடுங்க அப்படின்னு பேசுவதற்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. ரெண்டாவது, இங்க போராட்டம் கூட்டங்களுக்காக பல லட்சங்கள் செலவழித்தோம், கட்சியில் மரியாதை இல்லைன்னு. இன்னொன்னு, நாமக்கல் மாவட்ட நாத்தாக்க முன்னாள் செயலாளராக இருந்து வந்த வினோத்குமார் லட்சக்கணக்காக செலவழித்தோம், 50 பேர் கட்சியிலிருந்து கூண்டோடு விலகல் அப்படிங்கிறானே. இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினா மட்டும் கூண்டோடு கொரிலா அப்படி கூண்டோட கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வர்றதுக்கு
இன்னொரு காமெடி ஒருத்தம் பண்ணா, இன்று நாம் தமிழர் கட்சி மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட புகைப்படத்தை நான் எனது திண்டுக்கல் மாவட்டத்துடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையுடைய துணை செயலாளராக இருக்கானா, இவன் குழுவில் பகிர்ந்தேன். உடனடியாக திண்டுக்கல் மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய சைமன் ஜஸ்டின், பேரே டேப்பராதான் இருக்கு, என்னை அந்த குழுவில் இருந்து நீக்கி விட்டார். இந்த கட்சியை அவன் வாட்ஸ்அப்ல தான் நடத்துறான், அப்புறம் அதுல இருந்து தான் நீக்க முடியும், அறிக்கை விட்டா நீக்க. இவன் போய் அந்த நிகழ்வுல கலந்துகிட்ட போட்டோவை போடுறாங்க குரூப்ல, என்ன ஏதுனே சொல்லாம குரூப்ல இருந்து அவனை நீக்கிட்டானுங்க. இவன் மறுபடியும் அழுத்தி பட்டிருக்கான், நீங்கள் இந்த குழுவில் உறுப்பினர் இல்லை என்பதால் மேலும் படங்களையோ வீடியோக்களையோ பிட்டுகளையோ இதுல அனுப்ப முடியாது அப்படின்னு அது தெளிவா சொல்லிருச்சு. அதை கொண்டு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொண்டு வந்து ட்விட்டர்ல போட்டு, இதுதான் நாம் தமிழரின் விடியலா அப்படின்னு. அதுக்கு நத்தம் சிவசங்கரம் முன்னாடி எச்டிபி அந்த ஆள் வந்து, தம்பி அந்த பொண்டுக பயலால் உன்னை குழுவில் இருந்து நீக்குவதை தவிர ஒரு மயிரும் புடுங்க முடியாது, நான் இருக்கேன். பேராசிரியர் வேறங்க, எப்படி எல்லாம் பேசுறாங்க. மாவீரர் தின பேசுறாங்க இவங்க வந்து வெளியே போயிட்டான்ல. போனதுக்கு அப்புறமும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இவன் போட்டாவை போட்டிருக்கானுங்க 2 போஸ்டர்ல. மாவீரர் தின பதாகையில் எனது புகைப்படத்தை பயன்படுத்தி நிலக்கோட்டை தொகுதி பொறுப்பாளர்களிடம் அவன் சண்டையிட்டுள்ளான். பீக்குனா பின் குறிப்பு, நீ வேற என்ன நினைக்க வேணாம். ஒரு அளவுக்கு மட்டும்தான் நான் பொறுமையாக இருப்பேன், இல்லாட்டினா சீமான் கிட்ட போய் அவன் வாயை திறக்கும் போது எஜ்ஜி தூக்கி விட்டுருவேன். இப்படியாக ஒரு மாவீரர் தினத்தை சிறப்பா கொண்டாடி இருக்காங்க. அதானி விலிஞ்சம் போர்ட் பிரைவேட் லிமிடெடுடன் கூடுதல் சலுகை ஒப்பந்தம், சப்ளிமெண்டரி கன்செஷன் அக்ரிமெண்ட் வித் அதானி விலிஞ்சம் போர்ட் அப்படின்னு கேரள கவர்மெண்ட்டுடன் அது கையெழுத்தாகி இருக்கிறது. டிசம்பர் மாதத்துக்குள் 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு 2028ஆம் ஆண்டுக்குள் செகண்ட் பேஸ் தேர்ட் பேஸ் முடிக்கப்பட்டு துறைமுகத்துடைய கெப்பாசிட்டி 30 லட்சம் டியூனா 20 ஈக்குவலன்ட் அந்த அளவுக்கு விரிவடையும் அப்படின்னு கேரள முதலமைச்சர் இன்றைக்கு அதானி துறைமுகங்கள் துறை பொறுப்பு நிர்வாகிகளோடு எடுத்த ஒரு புகைப்படத்தை போடுறார். எனக்கு என்னன்னா, கேரளத்துக்கு இதை வந்து நீங்க தமிழ்நாட்டோட பொருத்தி பார்க்கலாம். கடந்த ஒரு வாரமாக இங்க இருக்கக்கூடிய புரோக்கர்கள் என்னவெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த லாஜிக் அங்க பொருந்துமா? ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய மாநிலம், அந்த மாநிலத்துக்கு ஒரு தொழில்துறைக்கு துறைமுகம் வருவது என்பது அந்த மாநிலத்துக்கு வளர்ச்சிக்கு உதவும். இப்போ அவங்க துறைமுகம் கேட்குறாங்க, துறைமுகம் வருவது அந்த மாநிலத்துக்கு நல்லது. துறைமுகம் கொடுப்பதாக இருந்தால் அது அதானி துறைமுகமாகத்தான் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு வாய்த்திருக்கிறது. இப்போ பினராயி விஜயன் என்ன முடிவு எடுக்கணும்? அதானியுடைய பிரைவேட் போர்ட் தான் விழிஞ்சமில் வரும் என்றால் அப்படியான போர்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொன்னா அப்ப சீமான்லாம் சொல்றாங்க, மலையாளிக்கு பிறந்தவன் அங்கே ஆள்கிறான்னு. அப்படி அவர் ஆயிடுவாரா? இப்ப இந்த புகைப்படத்துல அதானி குழும நிர்வாகிகளோடு முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்கிறார். இங்க இதே சீன், அவன் வந்து இத அதானிக்கு தான் கொடுப்பேங்கிறான், அவரு அதை ஏத்து வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த ஒரு விரல்ல ஒன்னத்தோடுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். இதை தான் நீங்க அப்படியே இங்க தமிழ்நாட்டில் பொருத்தி பார்க்கணும். இங்கு கேரளா என்பதற்கு பதில் தமிழ்நாடு இருந்து ஒரு குளச்சல் துறைமுகமோ தூத்துக்குடி துறைமுகமோ இப்படி விரிவாக்க பணி என்று அதானிக்கு மோடியால் தாரைவாக்கப்பட்டால் இங்கு இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், ஊடக யோக்கியர்கள் நாக்கு எப்படி சொல்லணும்? அதான் இப்ப பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்லை, இந்த விரிவாக்க பணிகள்லாம் இருக்கு இல்லையா, துறைமுக விரிவாக்க பணிகள் தான் எப்பயுமே பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடியது. முன்னாடிலாம் பார்த்தா சிங்கப்பூர் போர்ட் ட்ரஸ்ட் வந்து தூத்துக்குடி விரிவாக்க பணிகளில் ஈடுபட்டுச்சு. சென்னை போர்ட்டினுடைய விரிவாக்க பணிகளில் சிங்கப்பூர் துறைமுகம் இருக்கு இல்லையா, அந்த போர்ட் ட்ரஸ்ட், சிங்கப்பூர் போர்ட் ட்ரஸ்ட் வந்து அங்கேருந்து ஃபீடர் வெசல்லாம் இங்கே வருது, அங்கே மதர் வெசல் நிற்கிது, அங்கேருந்து கண்டெய்னர்கள் ஏற்றுக்கிட்டு இங்கே கப்பலில் வருதுன்னு சொல்லி இதை தரம் உயர்த்தணும், அப்போனா தான் நம்ம இந்தியாவுக்கு அதிகமாக சப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் துறைமுகம் சிங்கப்பூர் போர்ட் ட்ரஸ்ட் வந்து இங்கே வந்து சென்னை துறைமுகத்தையும் விசாகப்பட்டினம் துறைமுகத்தையும் தூத்துக்குடி துறைமுகத்தையும் தரம் உயர்த்தி கொடுத்தது. 2 பெர்த்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபா செலவாகும். செலவு பண்ணிவிட்டு அந்த செலவு காசை வந்து எப்படி டோல் போட்டு வாங்குற மாதிரி வந்து வசூல் பண்ணிவிட்டு 10 வருஷத்துல 5 வருஷத்துல வசூல் பண்ணிட்டு வெளியேறிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க அது அதானி கையிலே கொடுத்துட்டு நீ கட்டிட்டு வசூல் பண்ணுங்கிறது. உள்நாட்டிலே பெரிய ஆளாக வந்து இருக்காரு, வெளிநாட்டில் வந்து ஏன் ஒரு நிறுவனம் வந்து பண்ணணுங்கிற மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணணும். அதுவும் குஜராத்துக்காரனுக்கு கொடுப்போம்
அவன் இன்னும் நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லி செய்கிறாங்க. இதுதான் நடக்குது. அப்போ சிங்கப்பூர்காரன் பண்ணிட்டு இருந்த வேலையை தான் இவனும் பண்ணுறான். ஆனால் என்ன விஷயம்னா, இது வந்து நீங்கள் கேரளாவில் பண்ணும்போது ஒரு விஷயமாகவும், தமிழ்நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் தொடர்பே இல்லாமல் ஒன்றிய இந்திய சூரிய மின் உற்பத்தி கழகத்துக்கு அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதானி லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் தான் புகார். அதை நேரடியா தமிழ்நாடு அரசுடைய அல்லது மாநில, அதாவது அதுதான் அதானியுடைய மருமகனுடைய மொபைலில் பிபிடி இருந்திருக்கு. அதாவது யார் யாருக்கெல்லாம் வந்து சேனல் போட்டு இவர் மூலமாக இவர் போயிருக்கு, இவருக்கு வந்து பணம் வந்து இப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பிபிடி வந்து எடுத்துட்டாங்க. விவகாரம் நடந்த நான் கூட இந்த லஞ்சம் இங்க இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் லெவல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் நானே நினைச்சேன். அதற்கு பிறகு பார்த்தா தான் தெரியுது அவன் கொடுத்ததாக சொல்லுவது அந்த புகாரில் இருப்பதே SECE. ஆமா ஆமா, ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் தான் கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு கொடுத்ததாக தான் அங்க புகார்ல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அதை எவ்வளவு நுட்பமா இது தமிழ்நாடு அரசுடைய டான்ஜெட்கோ மற்றும் ஜார்க்கண்டுக்கு, ஆந்திராவுக்கு, ஜம்மு காஷ்மீருக்கு அதிகாரிகள், மாநில அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள் நைஸா திருப்பி விட்டாங்க. மாநில அரசுகளுக்கு, இந்த மாநில அரசுகளுக்கும் இந்த இதுக்குமே தொடர்பே கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ இது ஒரு பக்கம், இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, இது நிரூபிக்கப்படல. அதானி குரூப் லஞ்சம் கொடுத்துருக்கணும்னா 100% 200% கொடுத்துருக்கும். அது என்னன்னு விசாரிச்சு எந்த நிறுவனம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதையெல்லாம் எடுக்கட்டும். நியூயார்க்ல நாறுதோ இந்தியாவில் நாறுதோ அது உலகம் முழுக்க நாரட்டும், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு மாநில முதலமைச்சர், கேரள முதலமைச்சர் அதானி நிறுவனத்துடன் நேரடியாக ஒரு ஒப்பந்தம் போட்டு எத்தனை ஆயிரம் கோடி, இதே வாய்கள் அங்க பேசுமா? கேட்பாங்களா? அதானி இப்பேற்பட்ட கார்பரேட் கொள்ளையன், குஜராத்தி ஊழல்வாதி என்று சொல்ல, அப்படிங்கறதுனால தானே நீ திமுகவோட கனெக்ட் பண்ணி எங்க அடிக்க முடியும்னு நீ அதை சதாசர்வ காலமா அது பின்னாடியே சுத்துற. அவர் தான் நேரடியா போடுறாரு. இந்த லாஜிக்குகள் அங்க பொருந்துமா? ஆமா, ஒருத்தருமே பேசுறது இல்லைன்னா. இன்னொன்னு, எடப்பாடி வந்து இன்னொரு துறைமுகத்தை அதானி கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ஏன் ரத்து பண்ணல, திமுக வந்து ஏன் ரத்து பண்ணலன்னு கேட்டா அது கோர்ட்டுக்கு போகும். அது ஏன்னா வந்து இது எல்லாமே துறைமுகம் எல்லாமே ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. நேரடியாக அவன் வந்து அந்த ஒன்றிய அரசுடன் வந்து ஒப்பந்தம் போட்டு இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒத்துழைக்கணும்னு சொல்லி எடப்பாடி ஆட்சி காலத்தில் போட்டு போன ஒப்பந்தத்தை இங்கே தான் நம்ம தலையில் தான் வந்து கேட்குறாங்க. திமுக அரசு ஏன் இது பண்ணுறல? இந்த அந்தனப்பூர் ஜெயராமன் ஒரு நூலிபான் இருப்பான்ல, அவன் நாம் ஏன் இன்று கரண்ட் பில் 2 மடங்கு கட்ட வேண்டியுள்ளது தெரியுமா? காரணம் அதானி டிரான்ஸ்பார்மர் போன்று மின்சார வாரியத்தில் நடக்கும் ஊழல்களும் இழந்த ஊழல் பணத்தை மீட்காமல் அதானி போன்ற ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அந்த பாரத்தை நம் தலை மீது கரண்ட் பில்லாக வைக்கும் திமுக அரசு தான் காரணம். அதுக்கு வந்து ஒரு சினிமா மீம், காமெடி சீனுடைய மீம். சரி, இவனுங்க மீம் எல்லாம் எப்ப போடா? இப்ப இவனுங்க வந்து ஊழல் ஒழிப்பு இயக்கங்களா ஒரு ராமசாமிக்கு சின்ன வீடு மாமா மாதிரியே சுத்திட்டு இருந்தானுங்கல்ல, இவனுங்க எப்ப இருந்து மீமர்களா மாற ஆரம்பிச்சானுங்க தெரியுங்களா? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அது என்னன்னா, இவனுங்க புரோக்கர்கள்னு நம்ம திரும்ப திரும்ப அடிப்பதால இவனுங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஈகோ சீண்டப்பட்டு அதற்கு திருப்பி அடிக்கணும்னா நம்ம வந்து அந்த ஊழல் ஒழிப்பு இமேஜோடயே இருந்தா பத்தாது, நாமளும் கொஞ்சம் இறங்கி மீம் எல்லாம் போட்டு இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி மீம் எல்லாம் போட்டாதான் தெரியும். அப்ப இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இந்த மீம்ல அவன் என்ன சொல்றான்? தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய ஊழல் செய்வதால் தான் நம் தலை மீது வந்து இவ்வளவு பெரிய மின் கட்டணம். எப்படி 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த மின்சாரத்தை வந்து 2 ரூபா 61 காசுக்கு கொண்டு வந்தது வந்து திமுக அரசு. சரி, 2 ரூபா 69 காசுக்கு வாங்கி நாம மின் கட்டணம் வாங்குறதே அதிகம்னு இவன் ஃபீல் பண்றான்னு வச்சுக்கோ. இவன் வீட்லயும் இவனுடைய அந்தனப்போர் ஆபீஸ்லயும் வர்ற கரண்ட் பில்லு இவனுக்கு மிகப்பெரிய சுமையா இருக்குன்னு வச்சுக்கோ. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தமிழர்கள் மின்கட்டணம் செலுத்தக்கூடிய அந்த விகிதத்தில் இவ்வளவு குறைவான டாரிஃப் மற்ற மாநிலங்களோட இந்தியாவில் வேறு எந்த மாநிலமாவது எந்த நகரமாவது மின்கட்டணம் குறைவாக வச்சிருக்கா? பின்தங்கிய மாநிலம், இந்தியாவிலேயே பின்தங்கிய மாநிலமான பீகார்ல கூட மின்கட்டணம் வந்து தமிழ்நாடு அளவு கிடையாது. அது பயங்கர காசு. ஒரே ஒரு மாநிலத்தை இவன் வந்து தமிழ்நாட்டை விட மின்கட்டணம் குறைவாக வாங்குகிறார்கள், இந்த காலகட்டத்தில் வாங்குகிறார்கள் அப்படின்னு நீ ஒரே ஒரு ஆதாரத்தை போட்டு நான் ஒண்ணுமே பேசல. அப்படி இல்லை, தமிழ்நாடு தான் உள்ளதிலேயே மிக குறைவாக மின்கட்டணம் வாங்குதுன்னா இவனுடைய லாஜிக் படி என்ன நடக்குது? இந்தியாவிலேயே அத்தனை பேரும் ஊழல் செய்து எல்லா மாநிலங்களிலும் ஒன்றிய அரசும் மின்துறையில் ஊழல் செய்து அந்த பாரத்தை அந்தந்த மாநில மக்கள் மீது, இந்திய மக்கள் மீது தலையில் சுமத்தி மின்கட்டணம் வாங்குது. அதில் உள்ளதிலேயே தமிழர்களுக்குத்தான் குறைவான மின்கட்டணம்னா அதனுடைய பொருள் என்ன?
அப்ப நீ இத்தனை பிரச்சனையும் இந்தியாவிலேயே மிக அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தமிழ்நாட்டில் திமுகவின் மீது முன்னால கட்டுறேன்னா உன்னுடைய நோக்கம் என்ன, நீ உன்னுடைய யோக்கியதை என்ன? இவன் வெளிப்படையான மீம் போட்டு காட்டிக்கிறான். இவன் ஊழல் ஒழிப்பு கிடையாது, இவர்களுடைய நோக்கம் நூல் பாசம், நூல் பாசத்துக்காக உழைக்கிறார்கள். திமுக மேல அவ்வளவுதான். அதன் கொள்கைகள் மீதான அதனுடைய அல்காரிதத்தின் மீதான புரோக்கர்களை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துவதோட நன்மையே தான். இவனுங்க இதே மாதிரி தங்களை வெளிக்காட்டி நாங்கள் என்ன செயல் திட்டத்தை செயல்படுறோங்கிறத கொஞ்சம் கூட ஒளிவு மறைவே இல்லாம நாங்க இதுக்கு தாண்டா பண்றோம் அப்படின்னு காட்டிக்கிறானுங்க. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் சம்பந்தமா பரகல பிரபாகர் அப்படி சொன்னா தெரியாது, நிர்மலா சீதாராமன் அம்மையாருடைய கணவர் இன்னுமா பெரியல அவர் ஒரு விவரம் சொல்றார். தி வீக் இணைய இதழுக்காக கரந்தாப்பாருடன் ஒரு பேட்டி 5 மணிக்கு. ஏன்னா கடந்த தேர்தல்கள்லையும் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். சமீபத்தில் டோட்டல் டர்ன் அவுட்ல ஒரு குளறுபடி வேலையை பண்ணுகிறார்கள், எலெக்ஷன் கமிஷன் ஏதோ ஒரு சல்லி வேலையை பண்ணுகிறது, அது இன்னதுன்னு கையும் களவுமாக பிடிக்க முடியாத அந்த இதை வச்சுக்கிட்டு இந்தியா தேர்தலை வச்சுக்கிட்டு ஏதோ பண்றானுங்க. நாடாளுமன்ற தேர்தல் போது செஞ்சாங்க. வழக்கமாக ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு ஒவ்வொரு பூத்துலையும் பதிவாகக்கூடிய இதை ரிப்போர்ட்டை அந்த பூத் அலுவலர், தலைமை தேர்தல் அலுவலர் அனுப்பணும். இதை கலெக்டிவா பண்ணி மாநிலம் முழுக்க, இந்தியா முழுக்கன்னு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும், ஒரு மாநிலத்தோட தேர்தல் நடக்குதுன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு, ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை, பதிவான எண்ணிக்கை, அது எத்தனை சதவீதம் பதிவாயிருக்குன்னு பார்ப்போம். இதில் கடைசியாக, அதாவது 6 மணி சுமாருக்கு பதிவாகக்கூடிய எண்ணிக்கையில கடைசியாக அறிவிப்பது, தோராயமாக அறிவிப்பது ஒன்னாகவும், அதற்கு பிறகு ஃபைனலா இவ்வளவுதான் சொல்றது ஒன்னாகவும், மறுநாளில் இதுதான் அறுதியாக உறுதியாக சொல்றது ஒன்னாகவும் 3 முறை 4 முறை மாற்றி மாற்றி சொல்லுகிறார்கள். நீ இந்த 17 ஃபார்ம கன்சாலிடேட் பண்ணி நீ கொடுக்கறதுக்கு டைம் ஆகும். அதெல்லாம் தேர்தல் விவரங்கள் புரிந்தவர்கள், நடைமுறை யதார்த்தம் புரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் நீ எப்படி செஞ்சாலும் அந்த மாறுபாடு என்பது இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே 1% மேல் இருந்ததே கிடையாது. இதுவரைக்கும் இருந்தது. அதாவது வாக்கு சீட்டு முறை இருந்த போய் கூட எங்கேயுமே இந்த டர்ன் அவுட்ல கடைசியாக அவங்க உத்தேசமாக சொன்னதும் கடைசியா ஃபார்ம் எல்லாம் வாங்கிய பிறகு எக்ஸாக்ட் நம்பர் சொல்றதுக்கும் இடையில் 1% வேறுபாடு இருக்கலாம். அது நெக்லிஜிபிள். இதுதான் வரலாறு. இங்க பாஜக சமீப காலங்களில் தேர்தலை நடத்தும் முறையில் 3%, 4% வேறுபாடு வருது அப்படிங்கிறது பெரிய புகாராக இருந்தது. அதற்கெல்லாம் உச்சமாக மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் 5 மணிக்கு தேர்தல் நாளன்று 2011 இல்லையா தேர்தல், ஓட் பர்சன்டேஜ் 58.22, 11:30 அதே நாள் இரவு ஓட் பர்சன்டேஜ் அவர்கள் சொன்னது 65.02. இடையில எத்தனை? 7%. பிஃபோர் கவுண்டிங் ஃபைனல் ஃபிகர்னு அவர்கள் சொன்னது 66.05. மறுபடியும் ஒன்னு ஏறி இருக்கு. அப்போ 6.8 + 1.03 போட்டு 7.83%. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சீமான் ஒட்டுமொத்தமாக வாங்கக்கூடிய 30 லட்சம் வாக்கு இருக்கு இல்ல, அது அந்த ஊர்ல போட்டீங்கன்னா 70 லட்சம் வாக்கா மாறும். 288 தொகுதி. அப்போ 7.8% வாக்கு உயர்கிறது. இப்ப அவங்களுடைய லாஜிக் என்ன? அப்ப தேர்தல் நடைமுறைகள் தெரிந்தவர்களுக்கு தெரியும். காலையில வாக்குச்சாவடி ஓபன் பண்ணோன்னு மைல்டா தொடங்கும். அதற்கு பிறகு 9 மணி 10 மணிக்கு அது பீக்குக்கு போகும். வெயில் ஏற ஏற வாக்குப்பதவி மந்தமாகும். மறுபடியும் 3 மணியிலிருந்து 4 மணி 4 to 5ல ஒரு இன்னொரு சின்ன ஸ்பைக். ஆனால் முதல்ல 8 to 9 10ல இருக்கக்கூடிய ஸ்பைக் மாலையில இருக்காது. சாயந்தரம் கொஞ்சம் அதிகமாகுங்கிறது உண்மைதான். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு 7.8% வாக்குகள் அப்படி மம்மேனியா ஏறி வருவதற்கு அப்படி ஒரு வாக்குப்பதிவு சொல்றாங்களே. இந்த நம்பர் போல் ஆகிறதுக்கான டைமே கிடையாது. ஒருத்தர் போய் வாக்கு பதிவு செஞ்சுட்டு வர்றாருங்கிறதுக்கு 1 நிமிஷம், குறைந்தபட்சம் 1 நிமிஷம்னு வச்சுக்கிட்டா கூட இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இடைப்பட்ட அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ள இத்தனை லட்சம் வாக்கே பதிவாகாது. அப்போ எந்த விதத்திலும் லாஜிக்கே இல்லாத ஒரு வேலையை பாஜக செய்கிறது. பாஜக தனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையிலையும் திருட்டு வேலை பண்ணுங்கிறதுல ஒன்றும் இல்லை. ஆனால் அதற்கு மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அச்சமூட்டுது. ஒரு தேர்தலை மக்களுடைய மேண்டேட்டையே ஃபோர்ஜரி பண்றானுங்க.
அதை ஒரு முறை இருமுறையில் ஏங்க இதையே ஜார்க்கண்ட்ல பண்ண முடியல. ஜார்க்கண்ட்ல ஆளுங்கட்சியாக ஜேஎம்எம் இருக்கு. ஆமா, அவர்களுக்கு இதே வேலையை இதே தீவிரத்தோடு அந்த நாட்டில் பண்ண முடியல, அந்த ஸ்டேட்ல பண்ண முடியல. எங்க பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு? மாநிலத்திலும் ஒன்றியத்திலும் ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக செலுத்தி தேர்தலை முழுமையா தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும்னா அங்க அதை செய்ய முடியும், செஞ்சு காட்டுறானுங்க. ஆனா மக்கள் மத்தியிலையும் அதை பத்தின பெரிய பிரச்சனை இல்லை. கட்சிகளும் கூட இதனால் ஏமாற்றப்பட்ட 3 கட்சிகள் இருக்குல்ல, அவர்கள் இதை எப்படி சும்மா விட முடியும்? அதுதானே இங்க பிரச்சனையா இருக்கு. இப்ப நீ ஏமாற்றப்பட்டிருக்க, உன்னை மட்டும் ஏமாற்றல, வாக்களிச்ச மக்களையும் ஏமாத்தி இப்படி ஒரு ரிசல்ட் காட்டியிருக்காங்கன்னா இந்நேரம் மகாராஷ்டிரால அந்த 3 கட்சியும் என்ன செய்திருக்கணும்? இல்லை, ஒரு தேர்தல் முடிந்த அந்த ரிசல்ட் வந்து அடுத்த நாள் பார்த்தா ஒரு கிராமத்தில் வந்து இதாச்சு. கிராமத்தில் முடிவு பண்ணி அவ்வளோ ஓட்டுகளையும் காங்கிரஸுக்கு போடுவது, பாஜகவை புறக்கணிப்பதுன்னு தீர்மானம் பண்ண ஒரு கிராமத்தில் வாக்களித்த இதில் வந்து ஒரு ஓட்டு கூட காங்கிரஸுக்கு விழுல அப்படிங்கிற ஒரு இதை வந்து வச்சு அந்த மக்கள் போராட்டம்லாம் பண்ணாங்க. இதே ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க போகும்போது சிண்டே வந்து 57 சீட்டுகளை வென்றிருக்காரு. உண்மையாலுமே சிண்டே வந்து அவ்வளோ மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக அங்கே இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதாவது ஒரு உத்தவ் தாக்கரேனுடைய பார்ட்டி படுதோல்வி அடையுது, சிண்டே வந்து உடச்சிட்டு போன சிண்டே வந்து வெற்றி பெறாரு. அஜித் பவார் பார்த்தீங்கன்னா 41 சீட்டு ஜெயிக்கிறார். அப்போ தேசியவாத காங்கிரசினுடைய பிதாமகன் தலைவரான சரத்பவார் வந்து தோல்வி அடைகிறார். அது இந்த டீம் எல்லாமே பார்லிமெண்ட்டில் ஜெயிச்ச டீம். அப்போ அதுக்குள்ளேயும் மனமாற்றம் அடைகிற அளவுக்கு என்னடா பண்ணிட்டாங்க அவங்க, யாருக்கு அதனடா பூசுத்துறீங்க? இதையும் கேட்டுட்டு இது மக்கள் முடிவுன்னு ஏத்துக்கிற அளவுக்கு அங்க எதிர்க்கட்சிகள் இருந்தா இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. இவங்களுடைய மனநிலை புரிஞ்சனால தானே தைரியமா அமித்ஷாவை பொறுப்பாளரை போட்டு ஜெயிக்க முடியுது. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்